ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎம்எல்ல ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஹெச்டிஎம்எல். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ ஃபார்ம் என்ன பண்ணும் அப்படின்னும் போது ஒரு டேட்டாவை யூசர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். க்ரட் ஆப்ரேஷன்ஸ், மேனிப்புலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு யூசர்கிட்ட வந்து என்ன மாதிரியான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவோம், அது எப்படிலாம் சேவ் பண்ணுவோம் அப்படின்றத இந்த ஃபார்மில் பார்ப்போம். ஓகேவா? Then இங்கே HTML form enable the collection and submission of user input such as text, selection, files, whatever the files, whatever the data. Okay, so image, audio, video. Okay, then again text, first name, last name, email, phone, address, payment details, credit card information, debit card information, bank information, your personal information. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் நம்ம சப்மிட் கொடுக்க சொல்ல தட் வில் பி சேவ்டு இன் சம்வேர். ஓகே, தென் இங்கே இந்த ஃபார்ம் இதுக்கெல்லாமே யூஸ் ஆகுது. ஓகேவா? தென் தே ஆர் எசென்ஷியல் ஃபார் கிரியேட்டிங் இன்ட்ராக்டிவ் வெப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஹேண்டலிங் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், சர்ச், ஃபீட்பேக் அண்ட் மூவ். இப்போ ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா யூ நீட் டு என்டர் சம் ஃபீட்பேக். ஸோ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட்டு ஒரு சைட்குள்ளே என்டர் ஆகுறீங்கன்னா யூ நீட் டு ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப். ஸோ அதுக்கு ஃபார்ம் வேணும். சர்ச், இங்கே பாருங்கள், we can able to search, right? So in this form, so இந்த சர்ச்க்கு நமக்கு ஃபார்ம் வேணும். ஓகேவா? இதெல்லாம் எசென்ஷியல் யூசஸ். ஓகே, தென் இதில் என்னென்ன கீ எலமெண்ட்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஃபார்ம் இஸ் அ டேக் த கண்டெய்னர் ஆல் த ஃபார்ம் எலமெண்ட். ஓகேவா? அந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் இருக்கும். தென் இன்புட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் சிங்கிள் ஃபார்ம் used to create various input field like text field, password field, செக் பாக்ஸ் ஃபீல்டு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்டை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? தென் ஸோ இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா இஸ் யூஸ்டு டு ஹோல்ட. ஸோ ஃபார்ம் அப்படி பார்த்துருப்பீங்க. டெக்ஸ்ட் ஏரியான்னும் போது இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பேஸியாக இருக்கும். ஓகேவா? தென் யூ கேன் ஏபிள் டு என்டர் அட்ரஸ், யூ கேன் ஏபிள் டு என்டர் சம் பேராகிராஃப், ஓகே, சம் கண்டென்ட், அந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட். ஓகேவா? அப்படின்னு கூட சொல்லலாம். தென் இங்கே செலக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? இந்த செலக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட். இங்கே பார்க்குறீங்களா, வி ஹாவ் த ஒரு ட்ராப் டவுன் வருது இல்லையா, கிளிக் பண்ண சொல்ல. இங்கே இந்த மாதிரியான ட்ராப் டவுன்ஸை க்ரியேட் பண்ண உங்களுக்கு ஃபார்ம்ஸ் இங்கே யூஸ் ஆகும். ஓகேவா? தென் பட்டன், ஆப்வியஸாக பட்டன். ஸோ பட்டன் இருக்கும் ஃபார்மில், ஏன்னா வி நீட் டு சப்மிட் இட், ரைட்? ஸோ ஈவன் தோ வி டைப்னா வி நீட் டு சப்மிட் இட். ஸோ அதுக்காக. ஓகேவா? தென் லேபிள் எதுக்காகனா இட் ப்ரொவைட் த டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அன் யூனிக் ஃபார்ம். ஓகேவா? ஸோ தென் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கும் இன்புட். ஓகேவா? யூஸ் கேசஸ் இப்போ சொல்லியிருந்தோம். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபீட்பேக் அண்ட் சர்வீஸ். ஸோ இ-காமர்ஸ், ஸோ ஹேண்டலிங் ப்ராடக்ட் செக்ஷன், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஆப்வியஸ்லி வில் டைப் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வாட் எவர் த பேமெண்ட் யூ சூஸ், ரைட்? ஸோ அப்போ சப்மிஷன் கொடுக்க சொல்ல தட் வில் பி ப்ராசஸ் வில் பி கெட் எக்ஸிக்யூட்டட். ஸோ ஓடிபி வில் பி ஜெனரேட்டட், தென் யூ நீட் டு என்டர் ஓடிபி. ஸோ தென் இட் வில் பி ப்ரொசீட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மை பேஸாக வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? தென் ஸோ இன்ட்ராக்டிவ் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கஸ்டமைசேஷன், எல்லாத்துலேயுமே கஸ்டமைசேஷன் இருக்க போகுது. ஃபங்க்ஷனாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். தென் இன்ட்ராக்டிவ், யூசர் வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் ஃபார்மில். ஓகேவா? தென் ஒரு ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே பேசிக்காக ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் என்னென்ன கோட் இருக்குது, தென் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னா, ஹியர் வி ஹேவ் சம் ஃபார்ம் லைக் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்முக்குள்ளே ஒரு இன்புட் இருக்குது. ஓகேவா? ஸோ அகெயின் இன்னொரு இன்புட் இருக்குது. தென் ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் தமிழ் கோடிங், ஓகேவா, அகாடமி அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ சப்மிட் இட்னா, ஸோ என்ன நடக்குதுன்னா சப்மிட்டட் டேட்டா அப்படின்ற ஒரு டேட்டா எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி திஸ் டேட்டா வில் பி சேவ்டுன்னா பேக் எண்ட். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்லேயே பார்த்துருக்கோம். நம்ம பேக் எண்ட் படிக்க சொல்ல கண்டிப்பாக இதை பார்ப்போம். ஓகேவா? தென் ப்ரோ இதுக்கு எந்த மாதிரியான கோட் இருக்கும், தென் எப்படி நம்ம கோட் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, forget this the JavaScript. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். பாடி இருக்குது. ஆப்வியஸாக பாடியில் என்னெல்லாம் பார்க்குறீங்கன்னா எவ்ரி திங் இஸ் த அவுட்புட், ரைட்? ஸோ இங்கே பாடியில் ஒரு டிவ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிவ்வில் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிவ்வில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேட் சம் லேபிள், சம் இன்புட். ஓகேவா? இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் இங்கே பாருங்கள். ஒரு லேபிள் இருக்குது. ஓகேவா? லேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது வேல்யூ. ஓகே, ஃபார், ஸோ ஃபார் த கண்ட்ரோலிங் இந்த ஃபார் இருக்கும் அட்ரிபியூட். ஓகேவா? இட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் லேபிள், அதுக்காக. ஓகேவா? தென் இன்புட்,
இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டேக் தட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் திஸ் பாக்ஸ். இங்கே பார்த்தீங்களா தமிழ் கோடிங் அகாடமி ஒரு பாக்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ தமிழ் கோடிங் ஒரு பாக்ஸில் இருக்குது, தென் தமிழ் கோடிங் அகாடமி ஒரு ஃபார்ம் பாக்ஸில் இருக்குது. இந்த ஃபார்ம் பாக்ஸ் தான் நம்ம இன்புட் சொல்லுவோம். அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாவை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டிவ் இருக்குது கண்டெய்னர். ஓகே, பெரிய ஒரு ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸோ வி நீட் டு கெட் தட் ஃபார்ம் அண்ட் கெட் சம் டேட்டா இன்சைட் த ஃபார்ம், ரைட்? தட்ஸ் வை. ஸோ இங்கே ஒரு டிவ் இருக்குது. அந்த டிவ்வில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, ஒரு லேபிள் இருக்குது, தென் ஒரு இன்புட் இருக்குது. ஓகேவா? தென் அகெயின் ஒரு டிவ் இருக்குது, ஒரு லேபிள் இருக்குது, ஒரு இன்புட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 2 இன்புட் இருக்குது. தென் ஆஃப்டர் தட் அகெயின் ஒரு டிவ் இருக்குது, தென் வி ஹேட் அ பட்டன். ஓகேவா? இந்த பட்டனில் டைப் சப்மிட். ஸோ பட்டனுக்கு நம்ம டைப் கொடுக்கணும். ஸோ ஃபார்மில் மட்டும்தான் அப்படி கொடுப்போம். ஓகேவா? இல்லைனா டேரெக்டாக நம்ம ஆன் கிளிக் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஈவெண்ட் ஹேண்டலிங்கில் ஜாவா ஸ்கிரிப்டில் படிப்போம். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த பட்டனை சப்மிட் பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வில் கெட் சப்மிட்டட். ஓகேவா? அவ்வளோதான். அந்த டேட்டா சப்மிட் ஆன டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிவ்வில் ஷோ பண்ண போகிறோம், சப்மிட்டட் டேட்டான்ட்டு. இந்த டிவ் ஆப்வியஸாக இருக்காது. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் லோட் பண்ண சொல்ல நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரோ பாசிபிள் ஆச்சு? இட்ஸ் அ டைனாமிக், ரைட்? ஸோ ஆஃப்டர் சப்மிட்டிங் சம் டேட்டா, ஸோ த டேட்டா இஸ் ஷோடு ஹியர் இன் அ பேராகிராஃப். ஓகேவா? இது எப்படி ப்ரோ பாசிபிள்? ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் நேம் இல்லை, லாஸ்ட் நேம் இல்லை. ஸோ ஆஃப்டர் டைப்பிங் அண்ட் சப்மிட்டிங் ஸோ வி காட் அவுட்புட். ஓகேவா? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் டேக். இந்த ஸ்கிரிப்ட் டேக் என்ன பண்ணுது, இட்ஸ் எங்கேஜிங் ஸ்டாட்டிக் டு டைனமிக்காக எங்கேஜ் பண்ணுது. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஃபார்ம். ஓகேவா? அப்போ ஃபார்ம்ன்ற ஒரு ஐடியை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஓகேவா, இந்த ஈவெண்ட் லிசனர்லாம் பார்க்காதீங்க. நவ் இட் வில் பி கன்ஃபியூஸ். ஓகே, ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ என்ன நடக்குதுன்னா திஸ் கோட் இஸ் ஜஸ்ட் கெட் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் செட் இட் திஸ் பேராகிராஃப். அவ்வளோதான். ஓகேவா? தட்ஸ் எனஃப் ஃபார் யூ ரைட் நவ். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க சொல்ல நம்ம என்ன டைப் பண்ணி சப்மிட் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை இங்கே சப்மிட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோட். ஓகேவா? ஸோ ஃபார்ம் இவ்வளோ தான். ஓகேவா? இதில் எத்தனை டைப்லாம் இருக்குது, தென் இது எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது விஎஸ் கோடில் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ பி ரெடி வித் யுவர் விஎஸ் கோட். ஸோ ஃபார்மில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, ரேடியோ பட்டன் அண்ட் செக் பாக்ஸ். ஓகேவா? இது எப்படி இருக்கும், தென் இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது கற்றுக்கணுமானா நோ நீடட். ஓகே, ஜஸ்ட் இங்கே பாருங்கள், HTML, CSS and JavaScript. Selecting any one of the options. So currently you are learning HTML, right? So I'm sticking with HTML. இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே சப்மிட்டட் டேட்டாவில் இங்கே டேட்டா இல்லை. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. ஸோ நான் எந்த ஆப்ஷனை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செக் பாக்ஸ் கொடுக்கலாம். ரேடியோ பட்டனில் கூட யூ கேன் செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், மேல் ஆர் ஃபீமேல். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மை உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். தென் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்களா, செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டீங்களா, அப்படி இருக்கலாம். ஓகே, கிராஜுவேட்டடாக இல்லையா, அப்படி இருக்கலாம். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லையா, அப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அது டைனாமிக்காக என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் 3 செலக்ட் ஆகிருக்கு. தென் ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனது ஆப்ஷன் 3, தென் அதுக்கப்புறம் ஆப்ஷன் 1, தென் அதுக்கப்புறம் ஆப்ஷன் 2. ஓகேவா? ஸோ நீங்கள் எதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டா தான் ஃபஸ்ட்டு ரெண்டாக ஆகும். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபார்மில் பண்ண முடியும். ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணி பார்க்கலாமா? இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா? டைப் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் ஹாவ் திஸ் செக் பாக்ஸ். ஓகே, ஸோ அதே டைப்பில் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். ஸோ நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ரேடியோன்னு கொடுத்துருப்போம். ரேடியோ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா யூ வில் காட் திஸ் அவுட்புட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இட்ஸ் அ சிம்பிள். ஸோ இதை நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அட்ரிபியூட்லாம் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம இங்கே படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்டையராக HTML கோட் பண்ண போகிறீங்க, CSS JavaScript கோட் பண்ண போகிறீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் இதை படிக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் ரியாக்ட்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, ஆங்குலர் கற்றுக்க போகிறீங்கன்னா டோன்ட் நீட். ஓகே, அதனால நான் அதை சொல்லித்தரேன். இங்கே இந்த ஆக்ஷன் அட்ரிபியூட்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ ஃபார்மில் இதை கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த அட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா இந்த ஃபார்மை இந்த இடத்துக்கிட்ட போய் சப்மிட் பண்ணும். ஓகேவா? இதுக்கு மெத்தட்ஸ் இருக்கும், கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் அப்படின்ட்டு 2 மெத்தட் தான் இருக்குது. ஸோ கெட் மெத்தட் என்ன பண்ணும், போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணும் நான் சொல்கிறேன். கெட் மெத்தட் என்ன பண்ணுன்னா இட் கெட் ஆல் த டேட்டா அண்ட் சப்மிட்டட் இன்சைட் சம்திங். ஓகே, சம் URL ஆர் API சர்வர் ரன்னிங் இன் அ பேக் எண்ட். ஸோ அப்படி இருக்க சொல்ல இந்த இடத்துக்கிட்ட கெட்டில் அனுப்பக்கூடாது, போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஹெட்டில் அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும்.
அப்படி சென்ட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன விசிபிளாக அந்த டேட்டா தெரியும். இப்போ ஒரு ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, மேலே இங்கே யூஆர்எல்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துட்டு யூஆர்எல், எங்கள் கர்சர் பாருங்கள், இந்த இடத்துக்கு தெரிஞ்சால் பரவாயில்லையா? தெரியக்கூடாது இல்லையா? இட் நீட் டு பி செக்யூர், ரைட்? தட்ஸ் வை வி நீட் டு சென்ட் இட் இன் அ பாடி. இப்போ ஸோ என்னோட ஓகேவா, ஸோ மேஜராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்கள், மூக்கு, வாய், காது பார்க்க முடியுது இல்லையா உங்களால்? ஸோ ஹெட்செட் போட்டிருக்கேன், அதனால் காது பார்க்கலாம், கொஷின் கேட்காதீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஓகேவா? ஸோ நம்மளால் பார்க்க முடியுமா? இதயம், கிட்னி, லிவர், ஸோ முடியாது இல்லையா? ஸோ தட்ஸ் வை வி நீட் டு சென்ட் டேட்டா இன்சைட் அ பாடி, நாட் இன்சைட் அ ஹெட். ஓகே, ஸோ ஹெட்டில் சென்ட் பண்ணக்கூடாது, பாடியில் தான் சென்ட் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு எப்போ சொல்லி தருவேன்? அகெயின் நான் சொல்லி தருவேன், ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் ரியாக்டில் ஸோ ஒரு ஃபார்மை நம்மளே க்ரியேட் பண்ணி ஸோ நீங்கள் டேட்டாவை சப்மிட் பண்ண சொல்ல என்ன நடக்கும்? ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு 1 month ஆஃப் பீரியடில், ஸோ ஆஃப்டர் தட் ஸோ யூ நீட் டு கிரியேட் ஒன் ஃபார்ம் லைக் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸோ வாட் எவர் இமேஜ், ஸோ ப்ரொஃபைல் இமேஜ், வாட் எவர் த டேட்டா, ஓகே, சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேக் எண்டில் சப்மிட் ஆகணும். திரும்பி ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து லாகின் பண்ண சொல்ல அந்த பாஸ்வேர்ட், யூசர் நேம் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு லாகின் ஆகணும். இந்த லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி வித் CRUD ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுவீங்க, ஓகேவா? அப்போ உங்களுக்கு இது தெளிவாக தெரியும், ஓகேவா? தென் ஸோ டார்கெட் அட்ரிபியூட். ஸோ இங்கே தான் ஃபார்மில் டார்கெட் அட்ரிபியூட் இருக்குது. ஸோ லிங்க்கில் நம்ம இதை பார்த்துருப்போம், ஓகேவா? பிளாங்க், செல்ஃப், பேரண்ட்டு, டாப் அப்படின்ட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல நம்மளை வேறு ஒரு டார்கெட்டுக்கு கொண்டு போகும், ஓகேவா? இப்போ பிளாங்க்னு கொடுத்தா என்ன நடக்கும்? whenever hit a submit, so it open a blank page, then there we have some data over there, ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இங்கே செல்ஃப்னா என்ன பண்ணும், பிளாங்க்னா என்ன பண்ணும் பாருங்கள். இந்த பிளாங்க் என்ன பண்ணுன்னா, the response is displayed in a new window or new tab. ஸோ the response is displayed in a current window. Right now the current window நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ண ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்றது. ஸோ இல்லைனா பிளாங்க்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ப்ளீஸ் லாகின் அப்படின்ற மாதிரி லாகின் ஃபார்ம் காமிக்கும் ஆஃப்டர் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி. தென் பேரண்ட், த ரெஸ்பான்ஸ் இஸ் டிஸ்பிளேட் இன் அ பேரண்ட் ஃப்ரேம். பேரண்ட் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் அப்போ சப்மிட் கொடுக்குறேன், எனக்கு இங்கே அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், என்னால் பேக்கோ ஃப்ரண்ட்டோ ஃபார்வர்டோ பேக்கோட வர முடியுதா? வர முடியாது, ஏன்னா இட் டசன்ட் ஹாவ் எனி பேரண்ட். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ரைட் நோ வி ஆர் இன் பேரண்ட், ரைட்? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டோ பேக்கோ நம்மளால் என்ன பண்ண முடியுது, போக முடியுது. இந்த மாதிரி ஸோ இங்கே இருக்க இப்போ ரைட் நோ நாங்கள் இருக்க பேரண்ட்டை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணி ரைட்டில் ஓப்பன் பண்ணால் அதுதான் பேரண்ட், ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆப்வியஸாக படிப்பீங்க இதுக்கப்புறம், ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். தென் டாப், த ரெஸ்பான்ஸ் இஸ் டிஸ்பிளேட் இன் ஃபுல் பாடி ஆஃப் த விண்டோ. உங்களோட என்டையர் பாடியில் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஓகேவா? சைடில் எதுவுமே தெரியாது, அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரு பிளாங்கான ஒயிட்டில் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? தென் ஃப்ரேம் நேம், திஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் டிஸ்பிளேட் இந்த நேம்டு ஐ ஃப்ரேம். ஐ ஃப்ரேம்ன்றது நம்ம கற்றுக்கணும், ஐ ஃப்ரேமை, அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ மீடியாஸில் உங்களுக்கு ஐ ஃப்ரேம் சொல்லித்தரேன், ஓகேவா? தென் ஸோ செலக்ட் எலமெண்ட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இது எல்லாமே டைப் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, ஃபார்ம்லாம் பார்த்தோம், ஃபார்ம்லாம் பேசிக்காக என்ன, ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்லாம் பார்த்தோம். தென் இப்போ செலக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வி நோ இட்ஸ் அ ட்ராப் டவுன், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஐ கேன் ஏபிள் டு செலக்ட் த SAP and submit. I can able to select the Volvo and submit. I can able to select a Fiat and submit. Likewise for Audi, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can select a multiple data, ஓகேவா? ஸோ நாட் அ மல்டிபிள் டேட்டா, இட்ஸ் அ சிங்கிள் டேட்டா இன்சைடா, இட்ஸ் அ ஃபார்ம்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ட்ராப் டவுன், ஓகேவா? ஏன்னா ஃபார்மில் இருக்க இன்னொரு டிவிஷன். ஸோ இது எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்வைஸ் we need to enter a form. Inside the form we need to have a label called choose a car, ஓகே? அதுதான் அங்கே இருக்க போகுது. ஆஃப்டர் தட் we need to have a select, ஓகேவா? select tag is used to make a drop down, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா frequently asked question in HTML. ஸோ ஆப்ஷன்ஸ், நீங்கள் எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், 1000 ஆப்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? தென் ஆப்ஷன்ஸ்க்கு வேல்யூஸ் இருக்கும். என்ன ப்ரோ வேல்யூஸ் இருக்குன்னா, இந்த இடத்துக்கு வால்வோன்னு இருக்கும், ஆனால் இந்த இடத்துக்கிட்ட அதுவே இருக்கணும் அவசியம் இல்லை, வால்வோ. ஸோ 520di, ஸோ அந்த மாடல் நேம் இருக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஃபார்முக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த வேல்யூ தான் டேட்டா பேஸில் சப்மிட் ஆகுமே தவிர்த்து இந்த நேம் சப்மிட் ஆகாது, ஓகேவா? ஸோ அதுக்காக, ஓகேவா? ஆப்வியஸாக ஐடி, நேம்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நேம்ஸ் அண்ட் ஃபார் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் த ஃபார்ம். ஒரு ஃபார்மை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கும். இதுக்கு இந்த ஃபார்ம் இதுக்காக தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறதுக்காக நேம், ஓகேவா? ஃபார்முக்கு ஒரு நேம் அட்ரிபியூட் கொடுப்போம். தென் ஆப்வியஸாக ஐடி நமக்கு தெரியும், இட் இஸ் யூஸ் டு செலக்ட் அண்ட் ஸ்டைல், ஓகேவா? ஸோ இன்புட் நான் அப்போ தான் சொல்லியிருந்தேன், டைப் சப்மிட் பண்ண சொல்ல இட் வில் பி டூ சம்திங் அப்படின்ற மாதிரி, ஓகேவா?
ஸோ இங்கே சப்மிட் கொடுத்தா நமக்கு தட் வில் பி ஷோட் இயர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தோம். அகெயின் ஒரு ஓவர்வியூவும் கொடுக்கலாம். இந்த ஃபார்மில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்க சொல்ல. ஸோ ஃபார்ம் அப்படின்னும் போது இட்ஸ் a collection ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ collection ஆஃப் இன்ஃபர்மேஷன் சப்மிட் இட் சம்வேர். ஓகேவா? ஸோ நீங்கள் எங்கேயோ சப்மிட் பண்ண போகிறீங்க. இதில் ஃபார்மை இன்புட் டெக்ஸ்ட் ஏரியா ஒன்று பார்ப்போம். ஸோ இங்கே செலக்ட் அண்ட் ஆப்ஷன் பட்டன் லேபிள். ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி கோட் பண்ணாலும் உங்களுக்கு டேக் டூ மச் ஆஃப் டைம். ஸோ இல்லை ப்ரோ ஐ வாண்ட் இட் அஸ் அ ஆட்டோமேஷன் அப்படின்னும் போது என்ன நடக்கும்னா வி ஹாவ் த பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? பூட்ஸ்ட்ராப் ஃபார்ம்ஸ் இருக்கும். உங்களால் இங்கேயும் போய்ட்டு என்ன பண்ண முடியும், டேரெக்டாக இந்த ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து உங்கள் கோடில் வந்துடும். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும். இட் வில் பி ஒர்க். ஓகே? ஸோ இதான் டெக்ஸ்ட் ஏரியா. நான் சொல்லலை அட்ரஸ் கொடுக்க முடியும். மல்டிபிள் லைனில் என்னால் என்ன பண்ண முடியும், டைப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. இதுக்கான கோட்ஸுமே இங்கே இருக்கும். தென் சூஸ் அ ஃபைல், இதுவும் ஒரு ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ சூஸ் அ ஃபைல் டேட். ஓகேவா? ஸோ இது வந்து பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணும்போது விசிபிளாக இருக்காது. தென் இங்கே ஒரு ஐ பட்டன் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் விசிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் ஐடென்டிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி பட்டன்ஸ் நிறையா இருக்கும் இங்கே ஃபார்ம்ஸில். ஓகேவா? வெரைட்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பூட்ஸ்ட்ராப் பார்க்க சொல்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இட்ஸ் a huge form. I can able to submit the address 1, address 2, city. So we need to choose the state over the, so we need to choose the zip code. ஓகேவா? ஸோ இங்கே இவ்வளோ ஃபார்ம்ஸ் இருக்கும். தென் ரேடியோ பட்டன்ஸா, செக் பாக்ஸ். ஓகேவா? இதெல்லாமே நம்ம இப்போ மேனுவலாக பார்ப்போம். ஸோ பூட்ஸ்ட்ராப்பை விட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ we need to open a VS Code இல்லையா? ஸோ ஆல்ரெடி we had a this thing, right? ஸோ என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக், ஓப்பன் வித் VS Code. ஸோ நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராக்டிஸ் ஃபோல்டர் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் யூ பீப்புள் ஓப்பன்னா என்ன பண்ணலாம், க்ளோஸ் எவ்ரி திங். லாஸ்ட்டாக டேபிள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டேபிள் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி இங்கே HTML இருக்குது. தென் வி ஹாவ் நிறையா இருக்குது ஒன்றும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+X paste it inside table. ஓகேவா? ஓகே, சூப்பர். தென் இந்த இடத்துக்கிட்ட HTML ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்னு பார்த்துட்டு FORMPREACTIC ப்ராக்டிஸ். ஓகேவா? ஃபார்ம் ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு இதை க்ரியேட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் யூ கிரியேட்டட் இட்னா ரைட் கிளிக் அண்ட் ஓப்பன் நியூ ஃபைல். இந்த இடத்துக்கிட்ட FORM.html அப்படின்ற ஒரு HTML க்ரியேட் பண்ணுறோம். Then we need to open in a live server, right? So HTML5. ஓகேவா? ஸோ மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையில்ல. ஓகே, டைட்டில் இது இருந்தால் போதும். லாங்குவேஜ் அட்ரிபியூட் தேவையில்ல. ஓகேவா? ஸோ ரைட் கிளிக், ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, ஸோ இட் இஸ் ஓப்பன்ட் இன் another screen. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ we got output, right? ஸோ HELLOWORLD ஹலோ வேர்ல்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கும். ஸோ ஆப்வியஸாக இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ரைட் நோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் ஃபார்ம். இந்த ஃபார்மில் ஒரு CSS இருக்காதால எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இப்போ பூட்ஸ்ட்ராப்பில் காமிச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்காது. பட் இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் யூ வாண்ட்னா வி கேன் கிரியேட் சம் CSS ஓவர் த நியூ ஃபைல் FORM.CSS. ஓகே, சரிம்மா. இப்போ CSS நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ CSS இங்கே இருக்குது, ஃபார்ம் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படிதான் CSS இவ்வளோ பெருசு தேவையில்ல. சரி, ஓகே, நான் இதையுமே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். CSS ரைட் நோ தேவையில்ல. நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கிட்ட லிங்க் டேக் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னலாக CSS-ஐ நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? form.cssன்னு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு div க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன அந்த ஃபார்முக்கு கிளாஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்ம் கண்டெய்னர். ஓகேவா? பாருங்கள், டாட் தென் ஃபார்ம் -container. ஃபார்ம் கண்டெய்னர் இஸ் அ கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ டாட் ஃபாலோட் பை கிளாஸ் நேம், ஹிட்டிங் என்டர் வில் கிரியேட் அ div வித் கிளாஸ் நேம். ஓகேவா? ஸோ அகெயின் நோட் திஸ் ஷார்ட்கட். ஓகே, ஸோ டாட் ஃபாலோட் பை எனி நேம். ஓகே, கிளாஸ் நேம் தட் கிரியேட் அ div with respect to class name. Okay, then after that inside we are going to have a form. So okay,
இப்போ நான் ஃபார்ம் டைப் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இட்ஸ் கோயிங் டு கிரியேட் சம் ஃபார்ம். ஓகேவா? தென் இன்சைடாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ இன்புட். ஃபஸ்ட்டு லேபிள், LABL லேபிள். ஓகேவா? ஸோ லேபிள் ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா FIRSTNAME. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார் எவ்ரி திங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், இப்போ லேபிள் வந்துடுச்சு. ஆஃப்டர் தட் லேபிள் we need to have a form, right? INPUT இன்புட். ஓகேவா? ஸோ ஒரு இன்புட் இருக்குது, இது வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ தென் இந்த இன்புட்க்கு நம்ம இன்னும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே, டெக்ஸ்ட்னு கொடுத்தா கூட இட்ஸ் ஓகே தான். ஓகேவா? தென் அகெயின்னா we need to have a one space லேபிள். ஓகே? ஸோ இந்த இடத்துக்கிட்ட லாஸ்ட் நேம். ஓகேவா? லாஸ்ட் நேம். தென் லேபிளில் LASTNAME லாஸ்ட் நேம். ஓகேவா? தென் ஆஃப்டர் திஸ் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா we need to have a input. ஓகே? அகெயின் இன்புட்டில் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் பண்ணியிருக்கோம். அகெயின் we need to create this thing, பட் ஹியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாஸ்வேர்ட். ஓகே? ஸோ PASS பாஸ்வேர்ட். ஓகே? டைப் பாஸ்வேர்ட்னு கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துக்கிட்டையும் PASSWORD பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட நம்ம எது டைப் பண்ணாலும் அது வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். ஓகேவா? இது ஏன் ப்ரோ அடுத்தடுத்து வருது? இட் இஸ் அ பிளாக் ஆர் இன்லைன். இந்த மாதிரி வந்தால் இட்ஸ் இன்லைன், ரைட்? ஃபார்ம் இஸ் ஆப்வியஸ்லி இன்லைன் பை த டிஃபால்ட். அதனால தான். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் இட் ஆஸ் அ பிளாக் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை ஒரு டிவுக்குள்ளே போடணும். ஏன்னா டிவ் இஸ் அ பிளாக், ரைட்? அதனால தான் நம்ம இது ஒரு டிவுக்குள்ளே போட்டிருப்போம். இப்போ நம்ம இது டிவுக்குள்ளே போடலாம். ஓகேவா? ஓகே? ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஆப்வியஸாக கீழே வந்துடுது. ஓகே? Control Z. ஸோ ஒன்றுமே இல்லை, Control X அகெயின். ஸோ we are creating one div, Control V, Control S. ஓகே? இங்கேயும் அதே மாதிரி தான், we are creating one div. ஓகே? Control X. நீங்கள் இந்த மாதிரி தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே பிளாக்காக மாற்றிக்கலாம். ஓகேவா? CSSல ஓவர் ரைட் பண்ணி. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு div. ஃபார்மில் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ டைப்பில் நிறையா இருக்குது. ஓகே? இந்த இடத்துக்கிட்ட டேட். ஸோ பார்த்தீங்களா, date, we can able to select the date, current date. Okay? So we can able to select the file. Okay? ஃபைலில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லித்தரேன். இந்த இடத்துக்கிட்ட Control D NUMBR நம்பர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா NUMBR. இப்போ இந்த மாதிரி நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட உங்களால் நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். நான் இப்போ டைப் பண்ணுறேன் ABCD, டைப் ஆகாது. ஸோ we need to hold only a number. ஓகேவா? இந்த இடத்துல நம்பர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லைக் வைஸ் யூ கேன் கிரியேட் அ டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபாரில் அட்ரஸ்ன்னு போட்டுக்கலாம். Control D பேக்ஸ்பேஸ் ADVRESS அட்ரஸ். ஓகேவா? அட்ரஸ். இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க சொல்ல. ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டே இருக்கட்டும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன்புட்டாக TXT டெக்ஸ்ட் ஏரியா. ஆனால் டெக்ஸ்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டேக்காக இருக்காது. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நவ் ஸோ ரெஃப்ரெஷ் திஸ் திங். ஓகே? யூ காட் அட்ரஸ், ரைட்? ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காலன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஃபார்ம்ஸ்க்கான டாக்ஸ் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இட்ஸ் ஈஸி தான். ஐ வில் சென்ட் இட் த்ரூ த குரூப். ஓகே? பாஸ்வேர்ட், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ யூ நோட் டு சப்மிட் இட் சம்திங். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா கண்டிப்பாக ஒரு பட்டன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அகெயின் ஒன் ஆஃப் த டிவ் BUTTON பட்டன். ஸோ பட்டன் டேக் இப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம பட்டனுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணிக்கலாம், FUBMIT. ஓகேவா? இப்போ பட்டன் டைப் பண்ணிவிட்டு
டிஒய்பிஇ. பட்டனுக்கு டைப் இருக்கும். ஓகேவா? ஸோ லைக்வைஸ் ஃபார்முக்கு எல்லாத்துக்குமே டைப் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம்னா ரீசெட் பண்ண போகிறீங்களா ஃபார்மை, இல்லை வந்து சப்மிட்டா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன். இது நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தனா வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever I click submit button it will submit this data. அதாவது நான் இங்கே என்ன டேட்டா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும், இந்த டேட்டா வந்து சப்மிட்டட் இன் சம்வேர். இதை நம்ம எடுத்து ஒரு வேரியபிள் ஹோல்ட் பண்ணி ஒன்று டேட்டா டைப்ஸ் நடத்தலை, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் ஹோல்ட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம பேக் எண்டுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அது ஸ்டோர் ஆகிடும். அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் இதே யூசர் நேம் இல்லைனா ஒரு யூசர் இமெயில் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். டைப் இமெயில்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துக்கிட்ட திரும்பி ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டா இந்த இடத்துக்கு இமெயில். ஓகேவா? இட்ஸ் ஈஸி தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், பாஸ்வேர்டுக்கு மேலே Ctrl+C. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கிட்ட Ctrl+D. ஸோ இமெயில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும் ஒரு ஃபார்ம். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். டைப் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஸோ இமெயில், இமெயில் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டைப் இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்தா ஸோ வேலிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், INOVSANDY@gmail.com. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எடுக்கல அப்படின்றதால என்னால் என்ன பண்ண முடியல, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிள் அந்த டேட்டாவை சப்மிட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு காமிச்சு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் சப்மிட்டட் டேட்டாவை உங்களால் காமிக்க முடியல. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம டேட்டா பேஸ்லாம் கற்றுக்கிட்டோம்னா ஆப்வியஸாக நம்ம இதை பண்ண தான் போகிறோம். ஓகேவா? அதனால் டோன்ட் வரி. நீங்கள் நான் என்ன சொல்லிடுறதுன்னா, நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ அதை ப்ராக்டிஸ் பண்ணல, தட்ஸ் எனஃப். ஓகேவா? இன்றைக்கி இந்த ஃபார்மில் ஓகேவா யூ நோட் டு ப்ராக்டிஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும்தான். ஸோ இது ஒரு 50 லைன் தான் வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ணால தட்ஸ் எனஃப். ஸோ அகெயின் ஃபார்முக்குள்ளே கூட நீங்கள் வந்து ஒரு ட்ராப் டவுன் இங்கே வைக்கணும், பிஃபோர் த சப்மிட் பட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கிட்ட ட்ராப் டவுனுக்கு நம்ம என்னமா சொல்லியிருந்தோம், என்ன டேக் சொல்லியிருந்தோம், யாருக்கும் அது ஞாபகம் இருக்கா? கரெக்ட், செலக்ட் டேக். செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுனுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் ஐடி வச்சுக்கோங்க, ஆப்வியஸாக வேணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓபி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ்னே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தென் ஆப்ஷன் எனக்கு எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா BMW. ஓகேவா? மாடல் 520 Ti அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நான் BMW அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஒரு இது இருக்கும், நான் இதை செலக்ட் பண்ண சொல்ல. இந்த BMW எனக்கு டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுனா அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் வேல்யூஸை உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? எத்தனை வேல்யூ இருந்தாலும். ஸோ இதுதான் இங்கே ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஃபோன் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருக்கீங்க? இந்தியா அப்படின்ற நம்ம சர்ச் பண்ணுவோம். டெஃபினெட்லி வி காட் திஸ், ரைட்? ஸோ ஆஃப்டர் தட் அகெயின் வி ஹாவ் நம்பர். ஒரு நம்பர் இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட, அந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் இந்தியான்னு தான் சூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+X. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட INDIA இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே இந்தியான்னு சூஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு நீங்கள் இந்தியான்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த +9 ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா பேஸில் ஆட் ஆகும். ஏன்னா இந்த இந்தியாவுக்கான வேல்யூ என்ன இருக்கும், +9 ஒன்றா இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ட்ராப் டவுன்ஸ் வேலை செய்யுது. ஓகேவா? யூ கேன் ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வாட் எவர் விஷ். ஓகே, நாளைக்கு டைனமிக்காக நீங்கள் ரெண்டர் பண்ண சொல்ல வேர்ல்டில் இருக்க மொத்த கண்ட்ரி கோடையும் எடுத்துகிட்டு அந்த கண்ட்ரி கோடுக்கான இதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுவுமே நம்ம பண்ணுவோம். இட்ஸ் ஈஸி திங். இந்த டிபெண்டன்சியில் பண்ண சொல்ல இட்ஸ் ஈஸி திங். ரியாக்டில் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இருக்கும். இட்ஸ் அரௌண்ட் 15 லைன் ஆஃப் கோட். ஸோ 15 லைன்னும் போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? ஸோ வேர்ல்டில் இருக்க மொத்த கண்ட்ரியோட கோட் அண்ட் கோட் டீட்டெயில்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்டேட் டீட்டெயில்ஸ் அண்ட் சிட்டி டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் 15 லைன் கோடில் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஸோ எத்தனை கண்ட்ரி இருக்குது, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எத்தனை ஸ்டேட் இருக்குது, எத்தனை சிட்டி இருக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ 15 லைனில் கோட் பண்ணுறது? கரெக்டு தானே? ஸோ டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பண்ணாலே 32 டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? ஸோ நான் சொல்கிறது தமிழ்நாட்டில். ஓகேவா? அவங்க தான் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா டிஸ்ட்ரிக்ட் டெய்லியும். ஸோ அப்படி இருக்க சொல்ல வேர்ல்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், வேர்ல்டில் எத்தனை சிட்டிஸ் இருக்கும்.
எத்தனை சிட்டிஸ் இருக்குன்னு தெரியுமா? அரௌண்டா 10,000 ப்ளஸ் சிட்டிஸ், ரைட்? ஸோ 10,000 சிட்டிஸ்க்கு நீங்கள் 10,000 ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா நினச்சி பாருங்கள், 10,000 லைன். அப்போ நீங்கள் ரியாக்ட் பார்க்க சொல்ல அதை 15 லைன்லேயே உங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட் 15 லைன், 1550 கூட இல்லை. ஓகேவா? தட்ஸ் த பவர் ஆஃப் டிபெண்டன்சி. ஓகேவா? ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, வி ஆர் கோயிங் டு யூஸ் தட் கோட். ஓகேவா? ஸோ அதெல்லாம் சொல்லித்தரேன், ஆப்வியஸாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அது என்னன்னா ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ண சொல்ல இந்தியான்ட்டு. ஸோ நீங்கள் என்ன கண்ட்ரி சர்ச் பண்ணாலும் காட்டும். அதுக்கப்புறம் கீழே அந்த கண்ட்ரி செலக்டட் கண்ட்ரியில் என்ன ஸ்டேட் சர்ச் பண்ணாலும் காட்டும். அந்த செலக்டட் ஸ்டேட்டில் என்ன சிட்டி செலக்ட் பண்ணாலும் காட்டும். தென் யூ நீட் டு சப்மிட். ஸோ இந்த மாதிரி கோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போய்ட்டு என்டர் கண்ட்ரியோட டேட்டாவும் ஆப்ஷனில் அடிக்க போகிறதில்ல. என்டர் ஸ்டேட்டோட கண்ட்ரியில் இருக்க, இப்போ நான் ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ணுறேன்ப்பா இந்தியான்ட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட் டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். நான் போய்ட்டு மேனுவலாக டைப் பண்ணுவேன்னா, இல்லை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு கோடை நான் யூஸ் பண்ணுவேன்னா? ஆல்ரெடி கூகுள் இஸ் ப்ரொவைடிங் எவ்ரி திங். தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிபெண்டன்சிஸ். ஸோ கோட் ரீயூசபிலிட்டி தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதனால் டோன்ட் வரி, ஒன்ஸ் வி வில் மூவ் ஆன் டு ரியாக்ட்னா யூ லேர்ன் எவ்ரி திங். ஓகே? ஸோ இன்றைக்கி வந்து கான்செப்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா யூ கேன் ப்ரொசீட் நவ். ஸோ ஐ வில் கிளியர். ஓகே? ஸோ இப்போ நம்ம செக் பாக்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இதிலே. ஸோ அகெயின் ஒரு டிவ் போட்டு டிவ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸோ லேபிள் கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். INPUT இன்புட். ஓகேவா? ஒரு இன்புட்டில் டைப் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக CHECK. ஓகேவா? செக் பாக்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த கேஸ் லேபிள் வேணும்னா இந்த இடத்துக்கிட்ட LABL லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த லேபிள் கொடுத்துக்கலாம் செக் பாக்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ FRESH ஃப்ரெஷ்ஷர். ஓகே? ஸோ Ctrl+C Ctrl+V. ஓகே. ஓகேவா? ஸோ இங்கே இன்புட்டில் செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் அகெயின் யூ கேன் கிரியேட் அ டிவ் லைக் திஸ். ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சேம் தான், மேல் ஃபீமேல். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆமாம், நீங்கள் டைப்பை வந்து என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஃபாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரு நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேமல் கேஸே யூஸ் பண்ணுங்கள். நான் ஏன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கேமல் கேஸ் யூஸ் பண்ணுங்கள், நான் எதுக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? தென் இங்கே வந்து செக் பாக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் செக் பாக்ஸ் ரேடியோ. ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்தீங்களா ரொம்ப குயிக்காக பண்ண முடியுது. Control D இஸ் யூஸ்டு டு செலக்ட் த அனதர் இன்ஸ்டான்ஸ் ஆஃப் சேம் வேர்ட். இப்போ ஒரு வேர்டை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த வேர்ட் கெட் செலக்டட். ஸோ Control D போது எனக்கு அடுத்தடுத்த இன்ஸ்டான்ஸ் எனக்கு செலக்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இன்புட் Control D. இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண முடியும் என்னால்? ஸோ நேம்ன்ற ஒரு அட்ரிபியூட்டை ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், டாட் ஃபாலோடு பை சம் நேம்னா இட்ஸ் கிரியேட் அ டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் நேம் அப்படின்ற மாதிரி. தென் Control D எதுக்குன்னா மல்டிபிள் இன்ஸ்டான்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக Control+C Control+Vலாம் உங்களுக்கு தெரியும், Control+X இல்லையா? இப்போ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு Control+C Control+Vன்னு கொடுத்து அடுத்தடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் ஒரு சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, அரௌண்ட் 50+ ஷார்ட்கட்ஸ். ஓகே? ஸோ எல்லா ஷார்ட்கட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்னென்ன தேவை ரைட் நோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விண்டோஸை ரைட் சைடு லெஃப்ட் சைடு வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரைட் ஏரோ. ஓகேவா? தென் விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ. ஓகேவா? விண்டோஸ் லெஃப்ட் ஏரோ. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு உங்களோட ஸ்க்ரீனை ரெண்டாக பிரிச்சுக்க முடியும். ஓகேவா? இதெல்லாமே வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தேவைப்படும் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம். ஓகேவா? ஏன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கோட் அடிச்சுட்டு அதுக்கான அவுட்புட் இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய கோட்லாம் கிடையாது, இட்ஸ் 100 லைன் கோடு தான் ப்ரோ. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்மை எப்படி ப்ரோ கொண்டு வரது? சிஎஸ்எஸில் அழகாக கொண்டு வரதுன்னா, ஆமாம் சிஎஸ்எஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லிட்டர்லி டிஃப்ரெண்ட். ஓகே? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம பார்த்த ஃபார்ம் மாதிரியா இருக்குது இது? இல்லை இல்லையா? இங்கே பாருங்கள்,
நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபார்ம் மாதிரியா இருக்குது? இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சிஎஸ்எஸ் கற்றுக்கணும். அங்கேருந்து அதே கோடு தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வி ஆடட் சம் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஒன்ஸ் சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணிட்டோன்னா திட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள். ஓகே, ஸோ யூ கேன் கேப்பபிள் டு கிரியேட் அ பியூட்டிஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பார்த்தோம்? ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஃபார்மில் ரேடியோ, செக் பாக்ஸ் பார்த்தோம், சம் டெக்ஸ்ட் ஏரியா பார்த்தோம், தென் சம் டேட். ஓகே, ஸோ ஃபைல் கூட நீங்கள் பண்ணலாம். ஃபைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ என்ன ரேடியோ பட்டனுக்கு அப்புறமா சரி ஓகே, டிஐவி டிவ்க்கு அடுத்தது LABEL லேபிள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரை விட்டுடலாம். ஸோ சிஹெச் சூஸ் இமேஜ் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று கொடுத்துக்கிறீங்க லேபிளில். ஓகேவா? தென் ஆஃப்டர் ஸோ INPUT இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு டைப் வந்து FILE. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே சூஸ் ஃபைல்னு இருக்கா? சரி ஓகே, அப்போ லேபிள் தேவைப்படாது. Ctrl+. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இதை கிளிக் பண்ண சொல்ல உங்களை வந்து இமேஜ் சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், TCA ஃபைனல் லோகோ ப்ரொஃபைல் .png அது செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண சொல்ல இந்த இமேஜும் சேர்த்து சப்மிட் ஆகும் பேக்கெண்டுக்கு. அதை நீங்கள் வந்து க்ளவுடில் சேவ் பண்ணுறீங்களா இல்லை அப்படின்னா டேட்டா BS4 சேவ் பண்ணுறீங்களான்றது உங்களோட விருப்பம். ஓகேவா? இஃப் யூ ஹேவ் க்ளவுட், இஃப் யூ வாண்ட் டு விஷ் டு சேவ் இன் அ க்ளவுட்னா யூ கேன். ஓகே, ஸோ ஏன்னா க்ளவுட்னும் போது இட்ஸ் அ காஸ்ட்லி. ஓகேவா? ஸோ இமேஜ் சேவ் பண்ணுறதுக்குலாம் ஃப்ரீ க்ளவுட் அவைலபிள். ஓகே, அதை நான் சொல்கிறேன் என்னென்ன டிபெண்டன்சி, என்னென்ன ஃப்ரீ க்ளவுட் அவைலபிளாக இருக்குன்ட்டு. அப் டு 1 GB வரைக்குமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளவுட் இருக்குது. ஸோ க்ளவுடினரி மாதிரி. ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க தேவையில்ல. இந்த ஃபார்மில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், டவுட் கேளுங்க. இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யுவர் ஸ்க்ரீனா யூ கேன் ஸ்க்ரீன் ஷேர் அண்ட் ஆஸ்க் சம் டவுட். ஓகே, ஸோ இதோட இந்த ஃபார்ம் முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.